வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஆர்ஆர்பி குரூப் டி ரெக்ரூட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு போஸ்டோட ஜாப் ப்ரொஃபைல் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா 6வது போஸ்ட், அதாவது அசிஸ்டன்ட் டிஆர்டி அப்படிங்கக்கூடிய போஸ்டோட ஜாப் ப்ரொஃபைல் என்ன, ப்ரொமோஷன் எப்படி இருக்கும், அதே மாதிரி இது வந்து கேர்ள்ஸுக்கு வந்து சூட்டபிளா இல்லையா அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம இது வரைக்கும் கொடுத்திருந்த 5 வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளேலிஸ்ட்ல இருக்குது. ஆர்ஆர்பி குரூப் டி ஜாப் ப்ரொஃபைல் அப்படிங்கக்கூடிய இந்த பிளேலிஸ்ட்ல இருக்குது. இந்த பிளேலிஸ்டுக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இதுல வந்து இது வரைக்கும் நம்ம அசிஸ்டன்ட் எஸ்என்டி, அடுத்ததா வந்து அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப், அசிஸ்டன்ட் பிரிட்ஜ், அசிஸ்டன்ட் சிஎன்டபிள்யூ, அசிஸ்டன்ட் பிவே, இந்த 5 விதமான ஜாப்புக்கான ஜாப் ப்ரொஃபைல் வந்து ரொம்ப கிளியரா பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா டிஆர்டி, அசிஸ்டன்ட் டிஆர்டி அப்படிங்கக்கூடிய போஸ்ட். இப்போ டிஆர்டினா அதுக்கு என்ன மீனிங்னா ட்ராக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ இது வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அண்டர்ல வரும். அதாவது அந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் என்னென்னலாம் இருக்குமோ, இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பாங்களோ அதெல்லாம் மெயின்டைன் பண்றதா வந்து இந்த டிபார்ட்மெண்டோட வேலையா இருக்கும். ஓகே, ஸோ அப்போ எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடா இருக்கிறது, அதனால ரொம்ப ரிஸ்கா இருக்குமோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. இதுல வந்து அதிகமான வோல்டேஜ் இருக்கக்கூடிய ஏரியால ஒர்க் பண்ணாலுமே அதுக்கான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணி பண்ணுவாங்க. அதனால ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை. ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து ட்ரைனிங் ஒரு சில இடத்துல ட்ரைனிங் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஒர்க் இருக்கிறப்ப கண்டிப்பா ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இதுல போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து எக்ஸ் டைப் சிட்டியில தான் இருக்கும். ஒய் டைப் சிட்டியில வந்து எப்போவாது, அதாவது ஒரு சில இடத்துல தான் வந்து போஸ்டிங் இருக்கும். ஓகே, பெரிய பெரிய ஜங்ஷன்ல ஹெட் குவார்டர்ஸ்ல தான் வந்து இதுக்கான போஸ்டிங் இருக்கும். அங்க இருந்து நீங்க மற்ற ஏரியாவுக்கு டிராவல் பண்ணி போயிட்டு வந்து அந்த அந்த மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, அதனால இதுல டிராவலிங் அலவன்ஸுமே கொஞ்சம் அதிகமா இருக்கும். எலக்ட்ரிக் ஸ்டேஷன், சப்ஸ்டேஷன்ல தான் இதுக்கான போஸ்டிங் வந்து போடுவாங்க. ஓகே, டியூட்டி டைம்னு எடுத்துக்கிட்டா வந்து பார்த்தா இதுல வந்து 8 மணி நேரம் தான். அதுல மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா டே ஷிஃப்ட் தான் இருக்கும். எப்பாவது எமர்ஜென்சி டைம்ல தான் வந்து நைட்ல எல்லாம் வந்து போற மாதிரி இருக்கும். 8 மணி நேரத்துல வந்து 2ல இருந்து 3 மணி நேரம் தான் ஒர்க் இருக்கும். நீங்க இப்போ ஒரு ஒர்க்குக்காக டிராவல் பண்ணி வர்ற டைம் கொஞ்சம் அதிகமா இருக்குமே தவிர அந்த வேலை பார்க்கறது கம்மி தான். வேலையை முடிச்ச உடனே திரும்பி வந்துடலாம். ஓகே, ஸோ அப்படிங்கறனால வேலை ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ மேக்சிமம் ஒரு 3 மணி நேரம் தான் பார்க்க போறீங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஃப்ரீயா தான் இருக்க போறீங்க. ஸோ அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி நீங்க வந்து டியூட்டில இருக்கிறப்பவே மற்ற எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இது வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறப்போ அந்த பவர் சப்ளையை வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் மேக்சிமம் வந்து அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க் எல்லாம் பார்ப்பாங்க. அப்படிங்கிறப்போ பவர் சப்ளை வந்து ஒரு நாள் ஃபுல்லா வந்து ஆஃப் பண்ண மாட்டாங்க. ஓகே, 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ தான் டைம் கிடைக்கும். அந்த டைமுக்குள்ளதான் வந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, அதாவது பவர் சப்ளை வந்து அவ்வளவுதான் வந்து ஆஃப் பண்ணுவாங்க. அந்த டைமுக்குள்ள வந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால அந்த ஒரு நாளைக்கு வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் மேக்சிமம் ஒர்க் இருக்கும். மற்ற டைம் வந்து ஃப்ரீயா தான் இருப்பீங்க. வீக்லி ஒரு நாள் வந்து ஆஃப் இருக்கும். அது எந்த நாள் வேணாலும் இருக்கலாம். ஏதாச்சும் ஒரு டே வந்து உங்களுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வந்து ஆஃப் கொடுப்பாங்க. இப்போ ஜாப் ப்ரொஃபைல் என்ன அப்படின்னா மற்ற அசிஸ்டன்ட் போஸ்ட் மாதிரி தான். இதுல இருக்கக்கூடிய சீனியர் ரேங்க்ல இருக்கவங்களுக்கு நீங்க ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி தான். டெக்னீஷியன் கிரேட் 3ல இருந்து ஜேஇ வரைக்கும், ஜேஇ எஸ்எஸ்சி வரைக்கும் இருக்கவங்களுக்கான அசிஸ்டன்ட் தான் வந்து நீங்க. ஓகே, ஸோ அவங்க தான் அந்த ஒர்க்கை பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா டெக்னீஷியன் ரேங்க்ல இருக்கவங்க தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நீங்க அசிஸ்டண்டா தான் இருப்பீங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது ஒரு ஹெல்ப்பர் மாதிரி தான் இருப்பீங்க. பட் 2ல இருந்து 3 வருஷத்துக்குள்ள நீங்களும் அந்த டெக்னீஷியன் கிரேட் 3 கிரேட் 2 அந்த மாதிரி வந்து ப்ரொமோஷன் ஆகி போறப்போ நீங்களும் அந்த வேலையை பாக்குற மாதிரி தான் இருக்கும். அதனால இதுல என்ன ஒர்க் அப்படிங்க நீங்க தெரிஞ்சுக்கணும். 2 வருஷம் தான் நீங்க அசிஸ்டண்டா இருக்க போறீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க டெக்னீஷியன் ரேங்குக்கு போயிட்டு நீங்க தான் அந்த வேலையை பார்க்க போறீங்க. ஓகே, இப்போ இந்த பவர் சப்ளைக்கு தேவையான அந்த போல் மற்ற எல்லாத்தையுமே வந்து அந்த ஒயரிங் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன் பண்றது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தான். அது வேற பிரைவேட்ல இருந்து வேற ஒரு கம்பெனில இருந்தா வந்து பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை இன்ஸ்டாலேஷன் பண்றது வந்து உங்களோட வேலை கிடையாது. ஆனா ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷன் அதை மெயின்டெனன்ஸ் பண்றது, அதுல எதுவும் ஃபால்ட் இருக்குது அப்படின்னா அதை வந்து சரி பண்றது, எதுவும் பொருட்கள் வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதை வந்து சேஞ்ச் பண்றது, அந்த மாதிரி வேலை வந்து உங்களோட வேலையா இருக்கும். ஓகே, ஸோ மெயின்டெனன்ஸ் தான் வந்து மெயினானது. இந்த மாதிரி நீங்க அந்த ட்ராக்ல மேல இருக்கக்கூடிய லைனை வந்து லைன்ல தான் ஒர்க் பண்றீங்க, அதுல இருக்கக்கூடிய போல்ல தான் ஒர்க் பண்றீங்க. அப்படிங்கிறப்போ கண்டிப்பா அது மேல ஏறி நின்று ஒர்க் பண்ற மாதிரி ஒரு செட்டப் வந்து உங்களுக்கு தேவை. ஸோ அதனால உங்களுக்கு தனியா ஒரு லோக்கோ பவர் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, அது எப்படி இருக்கும் அப்படிங்கறது வந்து காட்டுறேன். ஓகே, நீங்க அதுல மூவ் பண்ணிக்கலாம், அது மேல ஏறி வந்து ஒர்க் பண்ணலாம், அது உள்ள உங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட் எல்லாமே வச்சுக்கலாம். உங்க டீமே வந்து அதில் வந்து டிராவல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். கண்டிப்பா ஒரு குரூப்பா தான் இதுல வந்து ஒர்க் பண்ணுவீங்க. தனியாலாம் கண்டிப்பா எலக்ட்ரிக்கல் ஒர்க் எங்கேயுமே நடக்காது. ஓகே, அதனால குரூப்பா தான் ஒர்க் பண்ணுவீங்க. இதுல வந்து ஒர்க் லோடு வந்து கம்மி. ஆனா நீங்க பாக்குற ஒர்க்கு கொஞ்சம் ஹார்டா இருக்கும். ஓகே, ஆனா ஒர்க் லோடு வந்து கம்மியா தான் இருக்கும். ஸோ இதுல உங்களோட வேலை என்னன்னா அந்த டூல் கிட்ஸ் எல்லாம் வந்து அவங்க கேட்கிறப்போ எடுத்து கொடுக்கறது, அதை மெயின்டைன் பண்றது, ஒரு ஹெல்ப்பர் தான். அவங்களுக்கு வந்து அவங்க கேட்கறதெல்லாம் எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு ஹெல்ப்பர் தான். ஓகே,
ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அந்த வண்டி. ஓகே, ஸோ இதுல வந்து மேலே ஏறி வந்து ஒர்க் பண்றாங்கல்ல, இதுதான் அந்த டிஆர்டி டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்க. ஓகே, இந்த மாதிரி குரூப்பா தான் இருப்பாங்க. இந்த மாதிரி மேலே போற இந்த ஒயர்ல தான் வந்து வேலை இருக்கும். அதுல எதுவும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை சரி பண்றது, அதுல இருக்கக்கூடிய நிறைய பார்ட்ஸ் இருக்குதுல, இதுல எதுவும் ப்ராப்ளம் அப்படின்னா அதையுமே நீங்க தான் வந்து சரி பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி போல் இருக்குதுல, இந்த போல் விழுந்துருச்சு, இந்த போல் வந்து ஏதாச்சும் டேமேஜ் ஆயிருச்சு, அதுல எதுவும் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, இதுல வந்து கீழே எதுவும் வந்து உடஞ்சிருக்கு, ஏதாச்சும் இதுல வந்து டேமேஜ் இருக்குது அப்படின்னா அதுவுமே வந்து நீங்க தான் பார்க்கணும், அதோட மெயின்டெனன்ஸும் நீங்க தான் பண்ணணும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதுல வந்து என்ன மாதிரி ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பவர் சப்ளை எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா பவர் சப்ளை வந்து கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அது வந்து 110 இருந்து 132 கேவிஏல வந்து இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் அதை வந்து கன்வெர்ட் பண்ணி 25 கேவிஏக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி அதை வந்து ரயில்வே லைன்ல வந்து சப்ளை பண்ணாங்க. ஓகே, ஸோ இந்த ரயில்வே லைன்ல வந்து பாத்தீங்கன்னா 25 கேவிஏ வந்து பவர் வந்து இருக்கும். ஓகே, இப்போ இதுல இந்த வண்டிக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்குதுல்ல, இந்த இதுக்கு என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா OHE, அதாவது ஓவர் ஹெட் எக்யூப்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, அதாவது ஓவர் ஹெட் எக்யூப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து மேல இருக்கக்கூடிய அந்த ஓவர் ஹெட்னா மேல இருக்கிறது. ஓகே, அதுல இருக்கக்கூடிய அந்த ஒயர்ஸ் எல்லாத்தையுமே வந்து மெயின்டைன் பண்றதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு வண்டி அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ப்ராசஸ் இருக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து இந்த மாதிரி கொடுப்பாங்க, அதை கன்வெர்ட் பண்ணி ரயில்வே லைனுக்கு வந்து போகும். ஓகே, இது வந்து பேண்டாகிராப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது இது நீங்க பார்த்துருப்பீங்க ட்ரெயின்ல இன்ஜின்ல பாத்தீங்கன்னா முன்னால இது இருக்கும் மேல, இதுதான் வந்து அந்த ஒயரோட வந்து டச் ஆகிக்கிட்டு இருக்கும், அதுல இருந்தா கரண்ட் வந்து பாஸ் ஆகும். ஓகே, இப்ப அந்த OHEல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்றதுக்கு தேவையான டூல்ஸ் எக்யூப்மெண்ட் எல்லாமே அதுலதான் இருக்கும். லேடரும் இருக்கும். இப்ப நீங்க வந்து அந்த போல்ல ஏறி வேலை பார்க்கணும் அப்படின்னா ஏறுறதுக்கான லேடர் இருக்கும். அதே மாதிரி எர்த்திங் பண்றதுக்கு தேவையான அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். ஒயர் இருக்கும், கண்டிப்பா ஒயர் சேஞ்ச் பண்றதா இருந்தா அந்த ஒயர் பண்டிலும் இருக்கும். ஓகே, ஃபயர் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கும், ஏன்னா ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கும். ஓகே, ஸோ இதுல நீங்க வந்து அதுல எதுவும் டேமேஜ் ஆகுதோ இல்லையோ கண்டிப்பா நீங்க வந்து ஆனுவல் மெயின்டெனன்ஸ், பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணி ஆகணும். ஓகே, செக் பண்ணி ஆகணும், அதுல எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை வந்து சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ இதுல வந்து மெயின் ஒர்க் பண்றது வந்து பாத்தீங்கன்னா டெக்னீஷியன் தான், அவங்களுக்கு நீங்க வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, பட் நீங்களும் இன்னும் கொஞ்ச நாள் டெக்னீஷியன் ஆயிருவீங்க அப்படின்னால நீங்களுமே அந்த ஒர்க்கை பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இதுல எழுதியிருக்காங்க பாருங்க, OHE இன்ஸ்பெக்ஷன் கார் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் இதோட நேம். இது உள்ளதான் அந்த எல்லா ஐட்டமும் இருக்கும், உங்களுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் இருக்கும். நீங்க இதுல தான் டிராவல் பண்ணுவீங்க, இதுலயே வந்து உங்களுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, இது வந்து முன்னால பின்னால 2 டைரக்ஷன்லயுமே வந்து மூவ் ஆகும். உங்க கூட ஒரு லோக்கோ பைலட்டுமே இருப்பாரு உங்களை அங்க எங்க கூட்டு போறதுக்கு. ஸோ ஒரு டீமா தான் போவீங்க, டீமா தான் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த போல வந்து பாத்தீங்கன்னா மாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ரயில்வேல. ஸோ அந்த போல்ல எதுவும் ப்ராப்ளம் அப்படின்னாலுமே வந்து நீங்க தான் அதை வந்து பாக்குற மாதிரி இருக்கும். இப்போ இவர் வந்து டெக்னீஷியனா இருந்தா இவர் வந்து ஹெல்ப்பரா இருப்பார். ஓகே, அவருக்கு வந்து அசிஸ்ட் பண்ற மாதிரி இருப்பாரு. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மேலே ஏறி ஒர்க் பண்ற மாதிரிலாம் இருக்கும். ஓகே, நீங்க டெக்னீஷியன் ஆனீங்க அப்படின்னா மேலே ஏறிலாம் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த டயக்ராம்ல பார்த்தா இதுல வேற என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இது இருக்குது அப்படிங்கறது வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்சுலேட்டர் இருக்குது, தனியான இன்னொரு போட்டோவும் காட்டுறேன். இது வந்து மாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எர்த்திங் வந்து இங்க பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி ஒயர் எல்லாமே இருக்குது. ஓகே, இதுல எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க தான் வந்து அதை சரி பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இன்சுலேட்டருங்கிறது உங்களுக்கு நார்மலா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நீங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த போல்ல பார்த்தா கூட அதுல இந்த மாதிரி ஒண்ணு இருக்கும். ஓகே, இதுல எதுவும் ப்ராப்ளம் அப்படின்னாலும் அதையும் நீங்க தான் வந்து சரி பண்ற மாதிரி இருக்கும், சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ அது கூட வந்து பாத்தீங்கன்னா ரெகுலேட்டிங் எக்யூப்மெண்ட் ஒன்று கனெக்ட் ஆயிருக்குது, இதுவும் எதுவும் ப்ராப்ளம் அப்படின்னா நீங்க தான் சரி பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த வெயிட் எதுக்கு போட்டிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அந்த ஒயர் வந்து டெம்பரா இருக்கணும், கீழே இறங்கி வந்துடக்கூடாது. ஓகே, அதோட அந்த டெம்பர்னஸை மெயின்டைன் பண்றதுக்காக இங்க வந்து வெயிட் போட்டு இழுக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் எதுவும் சரியில்லை அப்படின்னா இதையும் நீங்க தான் பாக்குற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து எர்த்திங் பண்ணிருக்கிறது வந்து உடஞ்சிருச்சு. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து நீங்க மறுபடியும் அதை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப துரு பிடிச்சிருச்சு அப்படின்னா அதையும் நீங்க வந்து சரி பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒர்க் என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும் நம்புறேன். ஓகே, இப்போ இதுல வந்து ப்ரொமோஷன் எப்பவும் போலதான், நான் மற்ற போஸ்ட்டுக்கு சொன்ன மாதிரி தான், அதனால நான் குயிக்கா சொல்லிடுறேன். அசிஸ்டன்ட்ல இருந்து டெக்னீஷியன் கிரேட் 3, கிரேட் 2, கிரேட் 1க்கு வந்து நடுவில் வந்து பாத்தீங்கன்னா கிரேட் 1க்கு போறதுக்கு 2 to 3 இயர்ஸ் ஆகும், கிரேட் 3க்கு போறதுக்கு 2 to 3 இயர்ஸ் ஆகும், கிரேட் 3ல இருந்து கிரேட் 2க்கு போறதுக்கும் 2 to 3 இயர்ஸ் ஆகும், கிரேட் 2ல இருந்து கிரேட் 1க்கு போறதுக்கு வந்து 4 to 5 இயர்ஸ் ஆகும். டெக்னீஷியன் கிரேட் 1ல இருந்து MCM இல்லைன்னா JE ஆகிறதுக்கு வந்து 5ல இருந்து 6 வருஷம் ஆகும். இதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன், MCMனா என்ன, JEனா என்னன்னு சொல்லி நான் ஆல்ரெடி கொடுத்திருந்த வீடியோல வந்து இருக்குது. ஓகே,
ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கான சேலரியுமே சேம் தான், நான் ஆல்ரெடி சொன்னதுதான். பட் இதுல நீங்க டிராவலிங் அதிகமா பண்றதுனால டிராவலிங் அலோவன்ஸ் அதிகமா இருக்கும். ஓகே, இப்போ இதுல என்ஹான்ஸ் சேலரி வந்து பாத்தீங்கன்னா அந்த அலோவன்ஸ் டிராவலிங் அலோவன்ஸை சேர்க்காமலே வந்து மேக்ஸிமம் 32,000 வரைக்கும் வரும். இப்போ டிராவலிங் அலோவன்ஸே வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி 5,000 to 9,000 வரைக்கும் கிடைக்கும். ஸோ இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா 40,000 இருந்து 41,000 வரைக்கும் மேக்ஸிமம் சேலரி போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு மாசமும் 40,000 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது, மேக்ஸிமம் 40,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி இருக்கும். ஓகே, நீங்க எவ்வளவு டிராவல் பண்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து இது வேரி ஆகும். ஒரு நாளைக்கு நீங்க டிராவல் பண்றதுக்கு வந்து மேக்ஸிமம் 625 rupees வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி நீங்க எவ்வளவு டிராவல் பண்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து மினிமம் 5,000 வந்து உங்களுக்கு அந்த டிராவலிங் அலவன்ஸே வந்துடும். மேக்ஸிமம் 9,000 வரைக்கும் இருக்கும். ஓகே, லீவ் வந்து சேம் தான், எந்த சேஞ்சுமே கிடையாது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இப்போ இந்த நேஷனல் ஹாலிடே எல்லாம் இருக்குது, நேஷனல் ஹாலிடே 16 நாள் கொடுக்குறாங்க. அந்த நாளும் ஒரு சில நேரம் உங்களுக்கு டியூட்டி இருக்குது அப்படின்னா அதுக்கு தனியா அந்த ஒரு நாளுக்கான சேலரி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவும் கொடுப்பாங்க. ஓகே, ஃபெசிலிட்டி சேம் தான், நான் இதுக்கு முன்னால என்ன அந்த வீடியோல என்ன சொல்லியிருந்தேனோ அதே தான். ஓகே, இப்போ இதுல வந்து இருக்கக்கூடிய குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி போல்ல ஏறுறது, மேல நின்று ஒர்க் பண்றது அப்படிங்கிறப்போ அதுல கொஞ்சம் ரிஸ்க்கும் இருக்குது, ஹார்ட் ஒர்க்கும் பண்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா இதுல வந்து உங்களுக்கு அந்த ட்ரெஸ் எல்லாமே வந்து அழுக்காகிறது கண்டிப்பா நடக்கதான் செய்யும். ஓகே, ஸோ அதனால கேர்ள்ஸ் வந்து இதுக்கு கொடுக்க வேண்டாம்னு சொல்லலை, இதை வந்து நீங்க ஃபர்ஸ்டா கொடுக்க வேண்டாம். ஓகே, கொஞ்சம் பின்னால கொடுத்துக்கோங்க, நடுவில் இல்லைன்னா கடைசியில கூட கொடுத்துக்கோங்க. ஓகே, இதுல இருக்கக்கூடிய நிறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒர்க் வந்து ஹார்டா இருந்தாலும் எப்பவுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி கிடையாது. ஓகே, ஒர்க் லோடு கம்மி, பண்ற ஒர்க் ஹார்ட் ஒர்க் தான், ஆனா அது வந்து அதிகமா பண்ற மாதிரி இல்லை. ஓகே, அப்படிங்கிறனால ஒர்க் லோடு வந்து இதுல கம்மி. ப்ரொமோஷன் ஸ்பீடா தான் இருக்குது. இதுலயுமே நைட் டியூட்டி வந்து ரொம்ப ரேர், மேக்சிமம் வந்து டே டைம்ல தான் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. ஆனா உங்களை நைட்ல எப்ப வேணாலும் கூப்பிடலாம். ஓகே, இந்த எலக்ட்ரிக்கல் லைன் வந்து ஒர்க் ஆகலன்னா அந்த ட்ராக்ல எந்த ட்ரெயினுமே வர முடியாது. அப்படிங்கிறப்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு குரூஷியலான ஒரு ரோல் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குது. அப்படிங்கறனால எப்ப வேணாலும் எதுவும் ப்ராப்ளம்னா உங்களை வந்து வர சொல்லலாம். அப்படிங்கறனால நீங்க வந்து எப்பவுமே இதுல டியூட்டில இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். ஓகே, அதுக்காக அந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை, கூப்பிட்டா வர்றதுக்கு ரெடியா இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதுல வந்து உங்களுக்கு லீவ் வந்து ஈஸியா கிடைச்சிரும். அதே மாதிரி இதுல வந்து அடுத்த நீங்க வேற எதாவது எக்ஸாமுக்கு படிக்கிறதா இருந்தால் நல்லாவே டைம் கிடைக்கும். மற்ற போஸ்ட் மாதிரி நீங்க டெக்னீஷியன்ல எதுக்கு போனாலுமே உங்களுக்கு ஃபர்தரா நீங்க எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறதா இருந்தாலும் டைம் கிடைக்கும். ஓகே, ஃபீமேல் வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு கொடுங்க. ஓகே, கொடுக்க வேண்டாம்னு சொல்லல, ஏன்னா இதுல வந்து நிறைய உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. டே டைம்ல தான் ஒர்க் பண்ண போறீங்க, நைட் டியூட்டி கிடையாது. அதே மாதிரி போஸ்டிங் வந்து உங்களுக்கு ஹோம் டவுன்ல கிடைக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி தான். பட் இது வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சிட்டில தான் இருக்கும். அப்படினால உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காது. ஓகே, எப்படினாலும் தமிழ்நாட்டில் தான் நீங்க இருக்க போறீங்க, பெரிய பெரிய ஜங்ஷன்ல தான் இருக்க போறீங்க, உங்க ஊருக்கு பக்கத்துல வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதே மாதிரி ப்ரொமோஷன் வந்து இதுல ஸ்பீடா இருக்குது, ஒர்க்கு கொஞ்சம் ஹார்டா இருக்குது. அப்படின்னால இதை வந்து நீங்க கன்சிடர் பண்ணலாம். பட் இதை வந்து நீங்க ஃபர்ஸ்டா வைக்க வேண்டாம். ஒரு பின்னால இருந்து பார்த்தா நீங்க வந்து இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்கல்ல, அந்த போஸ்ட்டுக்கு முன்னால இந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கலாம். இப்போ எனக்கு வந்து இந்த போஸ்ட் தேவையில்லை, பட் இருந்தாலும் அதை நான் கடைசியில கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பீங்கல்ல, அந்த மாதிரி கடைசியில கொடுக்குறோம்னு ஒரு 4 போஸ்ட் இருக்குதுன்னா அதுக்கு முன்னால இதை நீங்க வந்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு பிடிச்ச போஸ்ட், உங்களுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கக்கூடிய போஸ்ட் கிடைக்கல அப்படின்னா அட்லீஸ்ட் இது கிடைச்சா உங்களால வந்து சர்வை பண்ண முடியும். ஓகே, ரொம்ப உங்களால வந்து இதை பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஓகே, ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இதுல ஆஃபீஸ் ஒர்க்குமே கொடுப்பாங்க. இதுல வந்து இந்த டிபார்ட்மெண்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க் இருக்கும். ஸோ நீங்க ஒரு லேடி அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் ஒர்க் அதிகமா கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒர்க்கை வந்து கம்மி பண்ணிட்டு ஆஃபீஸ் ஒர்க்கும் கொடுப்பாங்க. அப்படின்னால ப்ராப்ளம் இல்லை, நீங்க வந்து இதை ப்ரிஃபரன்ஸ்ல வச்சுக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ நான் கூடிய சீக்கிரமே கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.